வணக்கம். இன்னைக்கு நாம் அக்குபஞ்சர் புள்ளிகளுடைய வரலாறு, அதாவது தொடர்ந்து நம்ம அக்குபஞ்சர் சிகிச்சையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நாடி பரிசோதனையை பற்றி வரலாறுலாம் பார்ப்போம். அதுபோக அக்குபஞ்சர் மருத்துவம்னா இன்றைக்கி பரவலாக எல்லாருக்குமே தெரிகிறது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிநீட்லிங் தான். ஏன்னா ஒற்றை புள்ளி சிகிச்சை ரொம்ப கம்மியாக தான் பரவலாக இருக்குது. ஆனால் அக்குபஞ்சர் அப்படின்னாலே மல்டிநீட்லிங், உடம்பு முழுக்க ஊசி குத்தி படுக்க வச்சுருவாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் படுக்க வச்சுருவாங்க. குறைஞ்சபட்சம் 20 to 50 ஊசிகள் வரைக்கும் கூட அக்குபஞ்சரை ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அது போக பிற மருத்துவ பரிந்துரைப்புகளும் இருக்கும். ஸோ இப்படியான அது இல்லாமல் வலி நிவாரணியாக தான் இருக்கும். பெரிய தொந்தரவுகள், பெரிய வியாதிகள்லாம் அக்குபஞ்சரில் சரிப்படுத்த முடியாது. இங்கிலீஷ் மெடிசனை எடுத்துக்கிட்டு படிப்படியாக மருந்துகளை நிறுத்தி, இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக மருந்துகளை நிறுத்தி சிகிச்சை எடுத்துகிட்டு வரும்போது அதுக்கப்புறமா தான் மாத்திரைகளை நிறுத்தணும். இப்படியான பல குழப்பங்களோட தான் இன்றைக்கி அக்குபஞ்சர் எல்லாருக்குமே அறிமுகமாயிருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சு அறிமுகமாக இருக்குன்றதை விட இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அக்குபஞ்சர் பற்றி எல்லாருமே பரிச்சயமாக இருக்கிறாங்க. சரிங்களா? ஆரம்பத்துலேருந்தே இதுதான் வந்திருக்கு. ஏன்னா நான் நிறைய இங்கேயே என்னுடைய சின்ன வயசில் என்னுடைய தகப்பனார் ஒரு அக்குபஞ்சரை சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போனேன். அதாவது சைனாலேருந்து வந்தாங்க, அடிக்கடி வரமாட்டாங்க, மாதத்தில் ஒரு முறை 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் வருவாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். எல்லாருமே சைனா டாக்டர்ஸ் தான். அவங்களுமே சென்னையில் தான் பார்த்தாங்க. ஏரியா எனக்கு ஞாபகம் இல்லை, நான் ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தேன். அப்பா அம்மா பேசுகிறத வச்சு தான் எனக்கு தெரியும். கண் பார்வையில் சில பிரச்சனைகள் இருக்குன்றதாக கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ உடம்புல நிறைய புள்ளிகளில் நிறைய ஊசிகள் போட்டதாக தான் பேசிக்கிட்டாங்க. ஸோ அக்குபஞ்சர் அப்படின்னா இப்படி தான் அது சீன டாக்டர்களாக இருந்தாலும் கூட, சீன மருத்துவர்கள், சீனாவிலேருந்து வர மருத்துவர்களாக இருந்தாலும் சீனாவிலே கூட பல புள்ளி சிகிச்சைகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இருக்க காலங்களில். அதாவது தொல் சமூகத்தில் முன்னாடி தொல் மரபு வழியில் ஒற்றை புள்ளி சிகிச்சை தான். ஆனால் இன்னைக்கு பல புள்ளி சிகிச்சை தான் சீனாலேயே இருக்குது. சீனா மட்டும் இல்லை, உலக அளவில் இருக்கிற நிறைய நாடுகளில் அக்குபஞ்சர் அப்படின்னாலே பல புள்ளி சிகிச்சைகள் தான் வருது. அது போக நவீனத்துவம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்னட்டிக் தெரப்பி, அது மாதிரியான ஊசிகளில் கரண்ட் ஷாக் கொடுக்கறது, அப்புறம் மேக்னட்டிக் நீடில்ஸ் பயன்படுத்துறது, இந்த மாதிரியான, அப்புறம் மிளகு வச்சு மேலே ஒரு இது ஒட்டிடுறாங்க, பிளாஸ்டர் மாதிரி ஒட்டிடுறாங்க. சில மணி நேரமோ இல்லை சில நிமிடங்களோ அதை அப்படி வச்சிருக்க மாதிரி, அப்புறம் பொட்டு ஒட்டுறது, இந்த மாதிரியான, அது ஏதோ ஒரு பொட்டு மாதிரியான ஒரு பொருள், இந்த மாதிரி பல குழப்பங்கள் அக்குபஞ்சர் பின்னாடி வந்தது. ஸோ இது உண்மையிலேயே ஒற்றை புள்ளி சிகிச்சை தான் அக்குபஞ்சருடைய தொன்ம தத்துவம் அப்படிங்கிறதுக்கான ஆய்வை தேடி தான் உலக அளவில் ஐக்கிய நாடுகளுடைய அங்கம், ஐக்கிய நாடுகள் சபையுடைய அங்கமான யுனெஸ்கோ அப்படிங்கிற நிறுவனம் ஒரு ஆய்வை நடந்துச்சு. ஸோ இதை பற்றின நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஒற்றை புள்ளி சிகிச்சை தான் எல்லாருமே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு வரலாறு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு விஷயத்துடைய வரலாறு, மருத்துவமாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் அதோடைய வரலாறு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம அதை நோக்கி போக முடியும். வரலாறு அப்படிங்கிறது இடைப்பட்ட காலத்தில் வரக்கூடாது. ஆரம்ப காலத்தில் மரபு வழி மருத்துவங்கள் அப்படின்ற இடத்துல நம்ம போயிட்டோம். மரபு வழி மருத்துவங்கள் அப்படின்னா அது இடைக்காலத்தில் இருக்கிற வரலாறை பற்றி பேசவே கூடாது. இப்போ இந்திய சுதந்திரம் அப்படின்னா ஆங்கிலேயர் ஆட்சி அப்படிங்கிறது வரலாறு எதை பற்றி பார்ப்போம்னா அவங்க 17th centuryலேருந்து தான் வரலாறு தொடங்குது. அது ஆதி காலமும் கிடையாது, தொன்ம காலமும் கிடையாது. சரிங்களா? ஆனால் வரலாறு தொடங்குது அப்போ இருந்தாங்க. ஆனால் மருத்துவம் அப்படின்னா அதுக்கு மரபு வழி இருக்கணும். பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தோன்றினதாக இருக்கணும். இப்போ அதை பற்றி நம்ம பேசும்போது அந்த காலத்தில், அந்த பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எப்படி தோன்றுச்சோ, எந்த தத்துவங்கள், எந்த சித்தாந்தங்களோட அந்த மருத்துவம் உருவாச்சோ, அந்த இடத்துலேருந்து நம்ம படிக்கும்பொழுது மட்டும்தான், அதை பற்றி தெரிஞ்சுக்கும்பொழுது மட்டும்தான் அந்த மருத்துவத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது, நம்ம அந்த மருத்துவத்தை நம்ம அந்த மருத்துவத்தை தேடி போகும்பொழுது நமக்கு ஒரு நிறைவு இருக்கும், ஒரு திருப்தியோடு நம்ம போவோம் இல்லையா? அதே சமயத்தில் அந்த மருத்துவத்தை படிச்சிருக்கிறவங்களும் அதோடைய வரலாறு நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இன்றைக்கி மல்டிநீட்லிங்கை பற்றி பரப்புரை செஞ்சுருக்கிறவங்க இந்த வரலாறுகளை படித்தாங்கன்னா நிச்சயமாக மல்டிநீட்லிங் அக்குபஞ்சருடைய சித்தாந்தமே கிடையாது அப்படின்னு நினைப்பாங்க, அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க. ஒற்றை புள்ளி சிகிச்சை மட்டும்தான் அக்குபஞ்சருடைய சிகிச்சை முறை, ஆதியான சிகிச்சை முறை அப்படிங்கிறது தான் உண்மை. அதை பற்றின பல வரலாற்று ஆவணங்களை வரலாற்று தரவுகளை இப்போ நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதாவது அக்குபஞ்சர் நிறைய மரபொழி மருத்துவங்கள் எல்லா இடத்துலையுமே பரவலாக இருந்துட்டு தான் இருந்துச்சு. பல தொல்குடிகள், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 96 வகையான
அதாவது உலக சுகாதார நிறுவனங்கள் வெளியிட்ட, அதாவது பப்ளிக்காக வெளியிட்டதில் 96 வகையான மரபொழி மருத்துவங்கள் தான் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அது எல்லாமே இன்னும் எத்தனையோ மருத்துவங்கள், மரபொழி மருத்துவங்கள் பழங்குடியினர்களால் இல்லை நிறம் சார்ந்த மக்களால் பயன்படுத்தப்பட்டுச்சு. சரிங்களா? இது ஒரு பக்கம். ஆனால் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மரபொழி மருத்துவங்கள் அப்படின்னா சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவம், தாவரங்களை கொண்ட மருத்துவம். நார்த் சைட்லேயும் அதே தாவரங்கள். அதாவது அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுங்கன்னா, பெரும்பாலான, அதாவது 96 வகைகள் சுகாதார நிறுவனம் சொன்னாலும் உலக அளவில் இருக்கிற மருத்துவங்கள் பெரும்பாலும் ஒரு 80% மேலேயே இருக்கும். எப்படியான மருத்துவங்கள்னா தாவரங்களுடைய பயன்பாட்டில் தான் மருத்துவங்கள் இருந்திருக்கு. மருந்து கொடுக்குற மருத்துவமாகவும் தாவரங்களை மருந்தாக கொடுக்குற மருத்துவமாக தான் இருந்திருக்கு. ஆனால் அக்குபஞ்சர் அப்புறம் வருமா மாதிரியான 1-2 மருத்துவங்கள் மட்டும்தான் வெறும், அதாவது மருந்தே இல்லாத மருத்துவமாக பயன்பாட்டில் இருந்திருக்கு. இந்த அக்குபஞ்சரோட மருத்துவம் எப்பத்தந்து இருந்ததுன்றதையும் ஆவணப்பூர்வமாக இலக்கிய சான்றோட நான் இதுக்கு முன்னாடி இந்த காணொலிகளில் சொல்லிட்டேன். அதாவது திருக்குறள் காலத்திலேயே அந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை பற்றி பதிவு செஞ்சாங்க அப்படிங்கிறத செஞ்சிருக்கார் திருவள்ளுவர் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதில் வந்து புள்ளி தூண்டல் பற்றி எழுதல், அதில் தத்துவங்கள் எல்லாத்தையுமே குறிப்பிட்ட வள்ளுவர் புள்ளி தூண்டலை பற்றி அதில் குறிப்பிடல. அப்போ அந்த புள்ளி தூண்டலை தான் மறைமுகமாக மருந்தனை வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றுவின் தன்னைத்தானே உடல் சரிப்படுத்திக்கக்கூடிய திராணி பசிச்சு சாப்பிடும் பொழுது ஏற்படும் அப்படிங்கிற அடிப்படை தத்துவத்தை சொல்லிட்டார். அப்போது அது ஏதோ அதாவது உடல் தன்னைத்தானே சரிப்படுத்திக்கும் அப்படின்ற வாக்கியமே எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்குபஞ்சருடைய புள்ளி தூண்டலை தான் குறிக்குது. அந்த புள்ளி தூண்டி விட்ட உடனே தன்னைத்தானே உடல் சரிப்படுத்திக்கும் அப்படிங்கிறது தான் அங்கே அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுங்களா? மருந்தனை வேண்டாவாம் யாக்கைக்கு அப்படின்னு சொல்லிட்டாலே அதை தாண்டி உடல் தன்னைத்தானே சரிப்படுத்திக்கும் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம அந்த புரிதலுக்கு தான் வரணும். சரிங்களா?